ஜோதிட ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது ரோகிணி நட்சத்திரம். இந்த ரோகிணி நட்சத்திரத்துக்கு உண்டான அவர்கள் வழிபட வேண்டிய பரிகார ஸ்தலத்தை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இப்படி அவங்க வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன்னு பார்த்திங்கன்னா, அந்த ரோகிணி நட்சத்திரத்தினால் ஏற்பட்ட நட்சத்திர தோஷம் எல்லாமே அவங்கள விட்டு விலகும். அவங்களுடைய கர்ம வினையும் படிப்படியாக குறையும். நம்மளுக்கு நட்சத்திரம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அந்த நட்சத்திரத்தில் தோஷம் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வாழ்க்கையில் வளர்ச்சி என்பது இருக்காது. அதனால் இப்போ சொல்லக்கூடிய இந்த பரிகார ஸ்தலத்துக்கு நீங்கள் போய் வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் தடைகள் எல்லாம் நீங்கி பல நன்மைகள் ஏற்படும். இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் கழுகுமலை, தூத்துக்குடி மாவட்டம், கோவில்பட்டிக்கு மேற்கு 19 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு இந்த ஜம்புநாத ஈஸ்வரர். அதாவது கழுகுமலை தூத்துக்குடி மாவட்டத்தில் நீங்கள் கோவில்பட்டிக்கு மேற்கு 19 கிலோமீட்டரில் போனீங்கன்னா இந்த ஜம்புநாத ஈஸ்வரர் கோவில் அமைஞ்சிருக்கு. இவரை நீங்கள் வழிபாடு செய்கிறதுனால உங்களுக்கு இருக்கக்கூடிய நட்சத்திர தோஷம் எல்லாமே உங்களுக்கு சரியாகும். இது நீங்கள் உங்களுடைய நட்சத்திர நாள்லேயே போகலாம். இந்த ரோகிணி நட்சத்திரம் வரும் இல்லையா, அந்த நாள்லேயே போய் நீங்கள் வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அடுத்து உங்களுக்கு பிரதான கோயிலாக பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டில் இருக்கக்கூடிய திருப்போரூர் சாலையில் செம்பாக்கத்தில் இருக்கும் ஜம்புகேஸ்வரர் திருக்கோயில். இந்த கோயிலுக்கு போயும் நீங்கள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். அடுத்து ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய பரிகார ஸ்தலம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னை மேற்கே 10 கிலோமீட்டர் தொலைவில் கொரட்டூரில் இருக்கக்கூடிய ஜம்புகேஸ்வரர் திருக்கோவில். அங்கே போய் நீங்கள் வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய நட்சத்திர தோஷம் விலகும். கர்ம வினைகள் எல்லாம் படிப்படியாக குறைஞ்சு வாழ்க்கையில் வளம் பெறும். அடுத்து திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் திருக்கோவில். இந்த திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருவானைக்கோவில் ரொம்ப ரொம்ப விசேஷமான கோவில். அதனால் அந்த கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வழிபாடு பண்ணுறதுன்றதும் உங்களுக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும். இது பரிகாரத்துக்குன்னு இருக்குது இல்லையா, அதனால் இந்த கோயிலுக்கு போய் வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து காஞ்சிபுரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஸ்ரீ பாண்டவ தூத பெருமாள், இந்த கோவிலுக்கு போய் நீங்கள் அவரை வழிபாடு செஞ்சு பரிகாரம் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அர்ச்சனையோ அபிஷேகமோ உங்களுடைய நட்சத்திர நாளில் போய் செஞ்சீங்க அப்படின்னா மிக சிறப்பானதாக இருக்கும். இவர்கள் பரிகாரம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான கோவிலில் அடுத்த கோவில் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருக்கண்ணமங்கை கோவில். இந்த திருக்கண்ணமங்கை கோவிலில் இருக்கக்கூடிய ஸ்ரீ பக்தவத்சல பெருமாளையும் அபிஷேகவல்லி தாயாரையும் நீங்கள் போய் வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். உங்களுக்கு வாழ்க்கையில் பல வளங்களை அள்ளித்தரும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த கோவில்னு சொல்லலாம் இந்த கோவில். திருக்கண்ணமங்கை ஸ்ரீ பக்தவத்சல பெருமாள் அபிஷேகவல்லி தாயார் திருக்கோவில். அடுத்து இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நீங்கள் இந்த கோவிலுக்கு போகிறதுக்கு என்ன முறைகள் எல்லாம் செய்யணும் அப்படின்னா, இந்த திருக்கண்ணமங்கை ஸ்தலத்துக்கு போய் நீங்கள் என்ன முறைகள்லாம் செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, தர்ஷன புஷ்கரணின்ற அந்த புனித நீரில் நீங்கள் நீராடணும். நீராடி உங்களுடைய நட்சத்திர நாளில் திருமூலவராக இருக்கக்கூடிய ஸ்ரீ பக்தவத்சல பெருமாளுக்கு ஒரு அர்ச்சனையோ அபிஷேகமோ நீங்கள் செய்கிறது மிக மிக முக்கியம். இதுதான் உங்களுடைய பரிகாரம். இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா அவருடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாமே உங்களை விட்டு விலகும். இந்த பக்தவத்சல பெருமாளை நீங்கள் தரிசனம் செய்கிறது மிக சிறப்பானதாக இருக்கும்னு சொன்னேன் இல்லையா. இதை நீங்கள் உங்களுடைய நட்சத்திர நாள்லேயும் உங்களுடைய பிறந்த தேதியிலையும் நீங்கள் போய் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஆனால் நட்சத்திர நாளில் போய் பண்ணுறதுன்றது ரொம்ப விசேஷமானது. அப்படி செஞ்சால் இந்த நட்சத்திரக்காரர்களுடைய தோஷம் எல்லாம் நீங்கி வாழ்க்கையில் வளம் பெறும். இந்த ரோகிணி நட்சத்திரத்துக்கு உண்டான பரிகார ஸ்தலத்தை பார்த்தோம். அவங்க போய் வழிபட வேண்டிய ஒவ்வொரு கோயிலுக்கும் உண்டான சிறப்புகளை பார்த்தோம். நீங்கள் எல்லாருமே இந்த நட்சத்திர தோஷத்தை விலக்கிக்கிறதுக்கும் கர்ம வினையை குறைக்கிறதுக்கும் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய துன்பங்கள்லாம் போகிறதுக்கும் நீங்கள் போய் இந்த
ஸ்தலத்துக்கு வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. யாரெல்லாம் வந்து ரொம்ப நெருக்கத்தில் ரொம்ப கிட்ட இருக்கீங்களோ, நான் சொன்ன இடம் இருக்கு இல்லையா திருக்கோயில்கள், அதுக்கு பக்கத்தில் யாரெல்லாம் இருக்கீங்களோ முதல்ல போய் அந்த வழிபாடு பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா தொலைவா இருக்கிற கோயிலுக்கு போகலாம். நம்ம எவ்வளோ விஷயங்கள் வந்து வாழ்க்கையில் நிறைய நேர விரயத்தை செய்கிறோம். எவ்வளோ விஷயத்துக்காக நேர விரயங்கள் பண்ணுறோம். ஆனால் நம்ம வாழ்க்கையில் சுபிட்சம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக நீங்கள் இந்த ஸ்தலங்களுக்கு போய் உங்களுடைய நேரத்தை செலவிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் மிக பயனுள்ளதாக இருக்கும். வாழ்க்கைக்கும் பல நன்மைகள் கிடைக்கும். மீண்டும் உங்களை வேறொரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் அனைவரது இல்லத்திலும் செல்வமும் மகிழ்ச்சியும் பொங்கி வழியட்டும்.